தலைப்பு செய்திகள். போதைப் பொருட்களுடன் ஒரே நாளில் 800 பேர் கைது. குளவிகள் கொட்டியதில் 39 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. அடக்குமுறைகள் தொடர்ந்தால் மக்கள் மீண்டும் கிளர்ந்தெழுவர். காப்போத்த சாதாரணதர பரீட்சை பிப்ரவரி 17 முதல் ஆரம்பம், கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை சிறைப்பிடித்த ஈரான். விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 802 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 16 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 794 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. மேலும் 6 பேர் மறுவாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களும் இதன் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 495 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 58 கிராம் ஐஸ், 11 கிராம் 200 மில்லிகிராம் கொக்கைன், 2 கிலோகிராம் 710 கிராம் கஞ்சா, 2 கஞ்சா செடிகள், 1 கிலோகிராம் 42 கிராம் குஷ் ரக போதைப்பொருள், 464 கிராம் ஹஷீஷ் ரக போதைப்பொருள், 395 போதை மாத்திரைகள், 1 கிலோகிராம் 85 கிராம் மதன மோதகம் மற்றும் 111 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிளிநொச்சியில் பாடசாலையொன்றில் வியாழக்கிழமை காலை 8:30 மணியளவில் குளவிக்கூடு கலைந்து மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இதனால் பாதிப்படைந்த 39 மாணவர்களும் ஆசிரியர்கள் சிலரும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் எவருக்கும் எவ்வித ஆபத்தான நிலைமையும் ஏற்படவில்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 2000 மாணவர்கள் வரை கல்வி கற்கும் அந்த பாடசாலையில் காணப்பட்ட பெரிய குளவிக்கூடு ஒன்று கலைந்துள்ளது. வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டிக்கான பயிற்சிகளுக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர் தலைவர்கள் ஆகியோர் ஏனைய மாணவர்களை பாதுகாப்பாக பாடசாலை வளாகத்தை விட்டு வெளியேற்றியுள்ளனர். ஆசிரியர்கள் சிலரும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து மாணவர்கள் அனைவரும் கிளிநொச்சி ரொட்ரிகோ மைதானத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஆம்புலன்ஸில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அனுர அரசு தொடர்ந்தும் அடக்குமுறைகளை பிரயோகித்துக் கொண்டிருக்குமாயின் நாட்டில் மீண்டும் மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். ராஜபக்ஷ அரசு போல் இந்த அரசும் வீட்டுக்கு செல்ல வேண்டி வரும். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசு தரப்பினர் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியே மக்களின் ஆணையை கோரியிருந்தது. அதன் பிரகாரம் அவர்களின் வாக்குறுதிக்கமையவே மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் அரசு மக்களுக்கு வழங்கிய முக்கியமான வாக்குறுதிகளை மறந்து செயற்பட்டு வருகின்றது. இதனால் அரசு தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த நல்லெண்ணம் குறைவடைய ஆரம்பித்துள்ளது. அதனால் அரசு அந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்காக முன்னாள் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஊழல் மோசடியுடன் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை விசாரணைக்கு அழைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் மக்கள் இதற்கு மாத்திரம் அரசுக்கு ஆணை வழங்கவில்லை. மக்கள் ஆணை வழங்கிய அனைத்து விடயங்களும் இன்று மறுபக்கத்திற்கு திரும்பியுள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக இந்த அரசு தரப்பினர் தெரிவித்தார்கள். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றுவதாக தெரிவித்தார்கள். இவை எதுவும் இடம்பெறவில்லை. அதேபோன்று அரசின் சுயாதீன தன்மை, வெளிப்படைத்தன்மை, நியமனங்கள் எதுவும் அவர்கள் தெரிவித்தது போல் செயற்படவில்லை. அதனால் அரசின் இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காகவே தற்போது ஒரு சிலரை குற்றப்புலனாய்வுக்கு அழைத்து வருகின்றார்கள்.
இந்த அரசும் தற்போது அடக்குமுறை மாத்திரமே எஞ்சியிருக்கின்றது. அரசு ஒன்று அடக்குமுறையை மேற்கொள்ள தீர்மானிப்பது என்பது அது அந்த அரசின் பலவீனமாகும். இந்த அரசும் தற்போது அதனையே கையில் எடுத்திருக்கின்றது. அதே நேரம் இன்று நாடு பூராகவும் அரசு வைத்தியசாலையில் வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. வைத்தியர்களின் கோரிக்கைகளில் நியாயம் இருக்கின்றது. அதனால் அரசு அவர்களுடன் கலந்துரையாடி இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சையை பிப்ரவரி மாதம் 17 முதல் 26 வரை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம். இக்காலப்பகுதி ரமலான் பெருநாள் காலப்பகுதியாக இருப்பினும் அது பரீட்சையை நடத்துவதற்கு தடையாக இருக்காது என சம்பந்தப்பட்ட தரப்பினர் அறிவித்துள்ளனர் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: பாடசாலை மாணவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான முடிவுகளின்படி பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பாடப்புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் சுரக்ஷா காப்புறுதி என்பவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக தரம் 6 முதல் 13 வரையுள்ள மாணவர்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் கொள்வனவு செய்ய வவுச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த அஸ்வசும நன்மைகளை பெறாத மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை மேலும் விரிவுபடுத்துவதற்காக தேவையான தரவுகளை திரட்டி வருகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்து சாதாரண தர பரீட்சையை பிப்ரவரி மாதம் 17 முதல் 26 வரை நடாத்துவதற்கு தயாராக உள்ளோம். இக்காலப்பகுதி ரமலான் பெருநாள் காலப்பகுதியாக இருப்பினும் அது பரீட்சையை நடத்துவதற்கு தடையாக இருக்காது என சம்பந்தப்பட்ட தரப்பினர் அறிவித்துள்ளனர். புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காப்போத்த உயர்தர பரீட்சைகளை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாகவும் காப்போத்த சாதாரண தர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிலிருந்து உரிய கால அட்டவணைப்படி பரீட்சைகளை நடத்த முயற்சித்து வருகின்றோம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாவிடின் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதில் ஜெயலலிதா வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபக் 1.12 கோடியை செலுத்தியுள்ளார். வருமான வரி பாக்கியை வட்டியுடன் சேர்த்து 9.17 கோடியாக உள்ளது என்கின்றது. ரூபாய் 13 கோடி வரி பாக்கியை செலுத்த கோரி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து ஜெயலலிதா தீபக் தொடர்ந்த வழக்கில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரித்துறை தரப்பு வாதத்தை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஈரானின் கடற்பகுதியில் எண்ணெய் கடத்தியதாக கூறி 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை அந்நாட்டு படைகள் சிறைப்பிடித்துள்ளன. ஈரானின் பார்சி தீவில் அருகே டீசல் உட்பட சுமார் 10 லட்சம் லிட்டர் எண்ணெயை ஏற்றிச் சென்ற 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் வியாழக்கிழமை சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து எண்ணெய் கப்பல்கள் பிஷேர் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த கப்பல்களிலிருந்து 15 பணியாளர்கள் சட்டத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானின் புரட்சிகர காவல்படையின் அதிகாரி ஜெனரல் ஹெய்தார் ஹோன்ரியன் மெஜராட் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த கப்பல்கள் எந்த நாட்டிற்கு சொந்தமானவை எனும் தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. மேலும் அந்த கப்பல்கள் எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டன எனும் குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்படவில்லை. முன்னதாக 16 பணியாளர்களுடன் சென்ற வெளிநாட்டு எண்ணெய் கப்பல் ஒன்றை கடந்த டிசம்பர் மாதம் ஈரான் அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் உலக நாடுகளுடன் ஈரான் 2015இல் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையாக விலகியதை தொடர்ந்து ஈரானின் இந்த நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1863 இலங்காபிமானி இதழ் யாழ்ப்பாணத்தில் கதிரவேற்பிள்ளை என்பவரால் வெளியிடப்பட்டது.
1959 கண்டம் விட்டு கண்டம் பாயும் முதலாவது டைட்டான் ஏவுகணை புளோரிடாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. 1889 போலந்தில் ஆரம்பமான வட்டமேசை மாநாட்டில் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து கம்யூனிச ஆட்சிகளை கவிழ்ப்பது குறித்து ஆராயப்பட்டது. 2004 மாஸ்கோவில் சுரங்க ரயில் நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.